வந்து சமைக்கலான்ற ஆசை. கூட்டம் வரல. கூட்டம் வந்தா எல்லாமே ஒரு ஆள் வச்சு நல்லா நீட்டா சமைக்கி நீங்க வீட்டுல சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்குன்றதே பெரிய சந்தோஷம். நாங்களே செக்குல ஆடனே கல்லெண்ணெய் தான். நீங்களே ஆட்டினது? ஆமா, எல்லாம் அதே மாதிரி வாங்கி நல்லெண்ணெய் அதுதாங்க நாங்க சமைக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். மசாலாவும் அதே மாதிரி தான். எதுவுமே கடையில் வாங்கி சேர்த்துறதுல பட்டை இதெல்லாம் அரைச்சி போட்டு தான் சமைக்கிறோம். முறையா தான் சமைக்கணுன்ற ஆசையில தான் சிறுதானியம் மட்டும் தான் போர்டு வச்சிருக்கோம். சேலம்ல இருந்து பெங்களூர் போயிட்டு இருக்கோம். ஃபிஷ் கடை தேடிட்டு போனோம். முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் அசைவம் சிறுதானிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் மேடா மீன் கடை சின்னதா ஆரம்பிச்சு 15 நாள் தான் ஆச்சுருந்தாங்க. உள்ள போய் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு வீடியோ போடுறோம் வாங்க. நல்ல மீன் குழம்பு சாப்பிடலான்ட்டு அப்படியே நாங்கள் துப்பூர் மேட்ல இருந்தே பார்த்துட்டு வந்தோம். திடீர்னு ஒரு சின்னதாக ஒரு கடை கிராம ஸ்டைலில் சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு வந்தோம். உண்மையாலுமே சொல்றோம், அம்மா கையில் சாப்பிட்டே பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மீன் குழம்பு சாப்பாடு. ரசம் பாத்தீங்கன்னா அப்படியே பச்சை புளி ரசம் மாதிரி ஜம்முல. என்ன ஒரு சிறப்புனா அவங்க வந்து அடுப்புல செய்யறாங்க. பெரிய டேஸ்ட். தருமபுரி பக்கம் வந்தீங்கன்னா நல்லம்பள்ளி நம்ம தாண்டணும் பைபாஸ் லெஃப்ட் சைடுல, ரைட் சைடுல இந்தியன் ஆயில் பங்குக்கு தாண்டனோன்னு ஒரு 100 அடி தூரத்தில் லெஃப்ட் சைடுல வீட்டுக்கு முன்னாலேயே வச்சிருக்காங்க. வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. நிஜமாலுமே சொல்றோம், சாப்பாட்டோட விலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியன்ட்டா ஒரு சாதாரண மக்கள் சாப்பிடக்கூடிய விலையில தான் பண்றாங்க. சாப்பாடு அப்படிங்கிற விட அந்த பரிமாறின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் வாங்கிக்கீங்கன்னு போட்டேன். ரொம்ப எக்ஸலன்ட். நாட்டுக்கோழி குழம்புல போட்டுக்கிறாங்க. இன்னும் 4 பேர் கேட்டீங்கன்னா இந்த கோழிக்கெல்லாம் இந்த ஒரு 10 நாள் 15 நாள் தான் ஆயுசு இருக்கு. அதனால நாங்க காலையில இட்லி போடுறோம்ப்பா. அடுத்தது வந்து மீன் குழம்பு, களி, அப்புறம் கருவாட்டு குழம்பு, நாட்டுக்கோழி போட்டி வந்து ஞாயிற்றுக்கிழமை 8-9 மணி வரைக்கும் இருக்கு. நல்ல உணவா வீட்டுல சாப்பிட்ட மாதிரி இருக்கணும். டிராவல் பண்றவங்க நம்மளும் அதை தான் சாப்பிடுறோம். எல்லாரும் அதை சாப்பிட்டு அவங்க சந்தோஷமா நல்லா இருக்குன்றது பெரிய சந்தோஷம்.